வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி துணியை காய போடலான்னு பார்த்தா காலையிலேருந்து தூறல் போட்டுக்கிட்டே இருந்தது. துணி காய போட விடலை. அதனால் சரி குளித்து முடிச்சுட்டு இன்றைக்கி சனிக்கிழமை பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு திருப்பதி ஏழுமலையான்னா ரொம்ப இஷ்டம். அது ஏன் எதுக்கு அப்படின்லாம் சொல்ல தெரியாது. எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், என்னோடய பூஜை ரூமில் வந்து நிறைய பெருமாள் ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். சிலையாகட்டும் ஃபோட்டோவாகட்டும், அது ஏன்னு தெரியாது, அவர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இன்றைக்கி எப்பவும் போல் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி சாப்பிடலான்னு போனேன். அதுக்குள்ளே துணியை காய போட்டுடலான்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்கலான்னு வந்தால் வெயில் அடிக்குது. இது என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு சரி கேட்டை இழுத்து பூட்டிட்டு இருக்கிற துணியை அப்படியே அள்ளிக்கிட்டு போவோன்னு சொல்லிட்டு கேட்டை பூட்டிட்டேன். எப்போவுமே நான் வீட்டில் ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் கேட்டு பூட்டியே வைப்பேன். அது நம்மளோட சேஃப்டி. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளை நாம் தானே பார்த்துக்கணும். அதனால் கேட்டை பூட்டியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த வேலை, நீங்கள் யார் யார் என்ன பண்ணுவீங்க, எப்படி இருக்கீங்க, எந்த சூழலில் இருக்கீங்கன்றது எனக்கு சொல்லுங்கள். நான் இப்படி தான் தனியாக இருக்கிறதுனால கேட்டை பூட்டிடுவேன். மேலே வந்து துணியெல்லாம் காய போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தான் சாப்பிடணும். வேலையை முடிக்காமல் சாப்பிட பிடிக்காது. முடிக்கலையேன்னு சொல்லிவிட்டு அதுவே பெரிய டார்ச்சராக இருக்கும். அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக நிதானமாக சாப்பிட்டுக்கலாம். துணியை காய போட்டாச்சு. இப்போ கீழே போயிட்டு காலையிலையும் இல்லாமல் மதியானமும் இல்லாத மணி 11:30 மணி